வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல வரலாறு பாடப்பகுதியிலிருந்து ஒரு சில வினா விடை குறிப்புகளா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 1 வீக் வேற ஒரு ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடியல. இன்னும் அடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். இது வரைக்கும் யாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கான அந்த வீடியோக்கள் நம்ம போடுறாங்க. விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யார்? விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். யாருடைய உதவியால் அப்படின்னு கேட்கல, யார் நிறுவனாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். வாங்க ஆன்சர் பார்த்து தரலாம். ஹரிகரர் மற்றும் புக்கர், சங்கம சகோதரர்கள் ஹரிகரர் மற்றும் புக்கர் என்பவர்களால் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. வித்யாரண்யர் அந்த விஜயநகர பேரரசு ஆரம்பிப்பதற்கு உதவிகரமாக இருந்தார். வித்யாரண்யர் அப்படின்ற அந்த துறவி உதவிகரமாக இருந்தார். அதாவது ஹரிகரர் மற்றும் புக்கர் அவங்க தான் அந்த விஜயநகர பேரரசு நிறுவனாங்க. கிருஷ்ணதேவராயர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசுல புகழ்மிக்க அரசராக அறியப்படக்கூடியவர். புகழ்மிக்க அரசராக அறியப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசுல. அடுத்து பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. விஜயநகர அரசுகளை ஆண்ட 4 வம்சங்களை சரியான காலவரிசையில் எழுதுக, காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கோம். இது மேக்சிமம் ரிப்பீட்டடா பல முறை டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம அந்த ஆர்டரா படிச்சுக்கிட்டா தான் நம்ம எழுத முடியும். வாங்க இதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்தரலாம். படிக்கும்போது ஈஸியா இருக்கும், அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால படிக்கிறத திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. சங்கம, சாளுவ அப்படின்னு சொல்லலாம், அல்லது துளுவ அப்படின்னு அதாவது சாளுவ அல்லது சலுவ அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு இந்த வம்சங்கள் தான் விஜயநகர அரசுகளை ஆண்ட 4 வம்சங்கள். அதனுடைய சரியான காலவரிசை 4 வம்சங்கள் ஆண்டன அதனுடைய சரியான காலவரிசை அப்படின்னா சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு தான். அதுக்கடுத்து பாருங்க, விஜயநகர அரசுக்கும் பாமணி சுல்தான்களுக்கும் இடையேயான மோதல்களுக்கான முக்கிய காரணம் என்ன? பல காரணங்கள் இருந்திருக்கலாம், ஆனா இருந்தாலும் விஜயநகர பேரரசுக்கும் இந்த பாமணி சுல்தானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த மோதலுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றதான் கேள்வி. முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்றத நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த செழிப்பான பகுதியின் மீதான கட்டுப்பாடு. இந்த துங்கபத்ரா, கிருஷ்ணா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு செழிப்பான பகுதியின் மீதான கட்டுப்பாடு. யார் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துவது? வளமான, அதாவது ஒரு ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக வளமான மண்டல் மண், செழிப்பான பகுதி. அதுல யார் ஆதிக்கம் செலுத்துவது, அதை கைப்பற்றுவது என்ற காரணத்துலதான் இந்த 2 அரசுகளுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல்கள் வெடித்தது. கடைசிக்கு 1565ல அந்த தலைக்கோட்டை போரின் மூலமாக விஜயநகர பேரரசு முற்றிலும் அழிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணதேவராயர் கட்டியுள்ள கோவில்களுடன் தொடர்புள்ளாத ஒன்றை தேர்வு செய்க. கிருஷ்ணதேவராயர் நிறைய கோவில்களை கட்டியிருக்காரு. அதுல இதுல எது தொடர்புள்ளாத ஒரு கோயில்? ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். மீனாட்சி அம்மன் கோவில். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் மீதி 3 கோயில்களை கட்டியிருக்கிறார். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, கிருஷ்ணசாமி கோயில கிருஷ்ணதேவராயர் கட்டியிருக்காரு, ஹசாரா ராமசாமி கோயில கட்டியிருக்காரு, விட்டலசாமி கோயில கட்டியிருக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில மட்டும் அவர் கட்டல. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, விஜயநகர நிர்வாகத்தில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. விஜயநகர நிர்வாகத்தில் கிராமத்துடைய தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்ட்டு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். கவுடா. விஜயநகர நிர்வாகத்துடைய கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கவுடா அப்படின்னு அழைக்கப்பட்டாருங்க.
அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு டிஃபிகல்ட், அதாவது கடினமான வினா, டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. விஜயநகர பேரரசுடைய நிர்வாக பிரிவுகளுடைய சரியான காலவரிசை என்ன? சரியான வரிசை, விஜயநகர பேரரசின் நிர்வாக பிரிவுகள்ல சரியான வரிசை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணலாம். மண்டலம், நாடு, ஸ்தலம், கிராமம். பெரிய அளவுல மண்டலம், மண்டலங்கள் வந்து பல நாடுகளாக பிரிக்கும். பேரரசு வந்து மண்டலம், மண்டலம் என அழைக்கப்பட்டது. மண்டலம் வந்து பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் வந்து பல ஸ்தலங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஸ்தலமும் பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலம், நாடு, ஸ்தலம், கிராமம். இதான் வந்து விஜயநகர பேரரசுடைய நிர்வாக பிரிவுகள்ல சரியான வரிசை. அதுக்கடுத்து ஆன்சர் பாருங்க. விஜயநகரத்துடைய பெரிய ஏரி, விஜயநகரத்துல வந்து ஒரு பெரிய ஏரி இருந்தது. அதை குறித்து குறிப்பிட்டுள்ள பாரசீக பயணி யார்? அதாவது விஜயநகர பேரரசு வருகை புரிந்த பாரசீக பயணி அப்படின்னு கேட்டாலும் இதுக்குரிய ஆன்சர் அதே தான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டா வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறோம். விஜயநகரத்துல வந்து விஜயநகர பேரரசுல ஒரு பெரிய ஏரி வெட்டினாங்க. அதை குறித்த குறிப்ப வந்து கூறிய பாரசீக பயணி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். யார் அப்படின்னா அப்துல் ரசாக். அப்ப இதுல வந்து ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது எதெல்லாம் வராது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். மார்க்கோ போலோ, அவர் வந்து வெனிஸ் நகர பயணி, இத்தாலியில இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துல இருந்து வந்த பயணி. இபின் பதுதா வந்து மொரோக்கோ நாட்டு பயணி. பாகியான் வந்து சீனாவில இருந்து வந்த பயணி. அப்ப இதுல வந்து எது எதெல்லாம் வராது அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் வராது அப்படின்ட்டு எலிமினேட் பண்ணாலுமே சரியான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நிறைய படிக்கும் போது நம்ம ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியாமையே இருந்தாலும் நம்ம எதெல்லாம் வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணமாக்க அதற்குரிய ஆன்சரை வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, அமுக்த மால்யதா காவியம் வந்து எதை பற்றியது? அமுக்த மால்யதா இதை வந்து எழுதினவர் வந்து கிருஷ்ணதேவராயர். அது வந்து எதை பற்றியது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். எதை பற்றியது அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு கிரீன்ல கொடுக்காம விட்டேன். அமுக்த மால்யதா காவியம் எதை பற்றியது அப்படின்னா பெரியாழ்வாருடைய மகள் கோதையின் கதையை பற்றி கூறக்கூடியதான் இந்த அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா வந்து பெரியாருடைய, அதாவது பெரியாழ்வார், பெரியார் கிடையாதுங்க, பெரியாழ்வாருடைய மகள் கோதை. அந்த கோதை தாங்க ஆண்டாள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க, அந்த கோதை தாங்க. இவர்களை பற்றிய இதுதான் வந்து இந்த அமுக்த மால்யதா அப்படின்ற காவியம். எடுத்து விட்டுருவோம், இல்லை அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9வது கொஸ்டின். விஜயநகர பாணியிலான அந்த கட்டடக்கலை, விஜயநகர பாணியிலான கட்டடங்களுடைய கட்டமைப்பை பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து ஒரு கொஞ்சம் படிச்சு யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு வினாங்க. விஜயநகர பாணியிலான கட்டடங்களுடைய கட்டமைப்பு பற்றிய கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறோம். இது வந்து 4 ஆப்ஷனையும் வந்து நல்லா படிங்க, படிச்சுட்டு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நம்ம படிக்கும்போது வந்து ரொம்ப தெளிவா படிக்கணும். எங்க, யார், எப்பொழுது, இந்த மாதிரி மட்டுமே படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாதுங்க. அந்த கண்டென்ட்டை வந்து திரும்ப திரும்ப வந்து படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். இப்போ நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக வருது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன் லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக வருது. அதாவது நாலேஜ், அப்ளிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாலேஜ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் வருது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக வருது. அப்போ வந்து இதை வந்து விஜயநகர பாணியிலான அந்த கட்டடக்கலை அமைப்பை வந்து நம்ம முழுவதுமாக நல்லா படிச்சா தான் இது இந்த மாதிரியான வினாக்களுக்கு வந்து நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விஜயநகர பாணியிலான கட்டடங்களுடைய கட்டமைப்பு பற்றிய கூற்றுகள்ல தவறானதை தேர்ந்தெடுக்கவும். அப்ப கேள்வியவே நல்லா வந்து படிச்சுக்கிறோம். எது தவறு அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது கோவில்கள் பெரும்பாலும் வட்ட வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளன அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். இந்த கூற்று தாங்க தவறு.
அதாவது விஜயநகர கட்டடக்கலை வந்து வட்ட வடிவத்தை விட எல்லாமே வந்து செவ்வக வடிவத்துல வந்து கட்டப்பட்டதுங்க. செவ்வக வடிவத்துல வந்து கட்டப்பட்டது. தூ அந்த மண்டபங்கள் தூண்கள் எல்லாமே வந்து செவ்வக வடிவத்துல கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. அப்ப மீதி மூணுமே வந்து கரெக்ட். விஜயநகர பாணியிலான கட்டடக்கலை வந்து மீதி மூன்று, அதாவது சிறப்பு நிகழ்வுகளுக்கு உயரமான மேடைகள் கொண்ட மண்டபங்கள் கட்டப்பட்டன. அப்ப இந்த ஒரு வினா படிக்கும் போதே மற்றதையும் வந்து நம்ம படிச்சுக்கலாம். மற்ற மூணு வினாவுக்கான விடைகளை வந்து நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கல்யாண மண்டபங்கள்ல விரிவான செதுக்கல்கள் கொண்ட தூண்கள் வந்து இருந்தன. திறந்த வெளி அரங்குகள் கட்டப்பட்டன. அதே மாதிரி கோவில்கள் வந்து பெரும்பாலும் செவ்வக வடிவத்துல தான் கட்டப்பட்டன. ஆனா நம்ம வட்ட வடிவத்துல கொடுத்துருக்கோம். அதனால வந்து இது தவறு. இந்த கொஸ்டினுக்கு உரிய தவறான தவறானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றதுக்கு சரியான விடை வந்து சி. விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு காரணங்களாக கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியானது? விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்றத வந்து படிச்சிருப்பீங்க. அந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து நீங்க படிச்ச ஆன்சர் பண்ணுங்க. சரியா வந்து இது வந்து நம்ம ஃபுல்லா வந்து படிச்சா தான் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சும்மா அப்ஜெக்டிவ் லெவல்ல ஒன் வேர்டு கொஸ்டினா படிக்கிறோம், அல்லது வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோவா பாக்குறோம், யூடியூப் வீடியோ பார்த்து வந்து ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அது மட்டுமே நம்மளுடைய வெற்றிக்கான காரணமாக வந்து இருக்காதுங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கை வந்து திரும்ப திரும்ப வந்து படிச்சா தான் நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியும். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு என்ன அப்படின்னா சரியானது விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள்ல வந்து சரியானது எது அப்படின்னா ஏ மற்றும் பி. ஏ என்ன அப்படின்னா உட்பூசல்கள், அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உட்பூசல்கள். பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களுடைய தாக்குதல்கள், இதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. வெளிநாட்டு வணிகத்துடைய மந்த நிலையினாலேயோ நீர்ப்பாசன வசதிகள் குறைவுனாலேயோ விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடையல. விஜயநகர பேரரசுல ஏற்பட்ட உட்பூசல்களும் பீஜப்பூர் பாமணி அந்த அரசுகளான பீஜப்பூர் மற்றும் மற்றும் கோல்கொண்டா இந்த சுல்தான்களுடைய தாக்குதல்னாலையும் தான் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து பாருங்க, பாமணி சுல்தான்களுடைய அரியணையாக மாறிய பச்சை கலந்த நீல வண்ண கற்களாலான சிம்மாசனம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது? எவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது? பாமணி சுல்தான்களுடைய அரியணையாக மாறிய பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் ஆன சிம்மாசனம் எவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆன்சர் வந்து தெரிவிக்கலாங்க. வாரங்கல் அரசு பாமனி சுல்தான்களுடைய அரியணையாக மாறிய பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் ஆன சிம்மாசனம் வந்து எவரிடம் இருந்து கைப்பற்றது அப்படின்னா வாரங்கல் அரசிடம் இருந்து அது கைப்பற்றப்பட்டது. ஓகே, இதோடு வந்து இன்றைய வினா விடை வந்து நிறைவு பெற்றதுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் வேறொரு பாடத்துல இருந்து வினா விடைகளாக வந்து நம்ம கொடுக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க. உங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பாடப்பகுதிகள், வரலாறு மற்றும் பொது அறிவு மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்குரிய அந்த காணொலிகள் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்றோங்க. தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, wish you all the best.